திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். மணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதியில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்றால் மன்னிப்பு. நாம் ஒருவர் மற்றவரை மன்னிப்பதற்கு முன்வர வேண்டும். அதன் வழியாய் இறைவன் நம் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை மன்னிப்பதற்கு தன் இதயத்தை திறக்கிறார். ஆம், செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். நம் பலவீனங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இயேசுவினுடைய திறந்த இருதயம் நம்மை மன்னிப்பதற்கு, நம் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, நாம் பரிசுத்தவான்களாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையை யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லாலும் இறப்பினின்று பாதாளத்தினின்றும் விழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழி தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவனாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி: நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி: நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி: நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி: நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி ஆசிர்வதிக்கும் இறைவா, உம் அன்பு பெரிது. உம் அன்பில் நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க வரம் தார். உம் மன்னிப்பு மகத்துவமானது. நாங்கள் பலவீனத்தில் தவறுகள் செய்யும்போது இறைவா, மனமிறங்கி வந்து எங்களை மன்னித்தருளும். உமது இரக்கம் அளவிடற்கரியது. ஆம் ஆண்டவரே, உமது இரக்கத்தினாலேயே இந்த உலகம் வாழ்வு பெறுகிறது. இயேசு தெய்வமே, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறோம். எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு உதவி புரிந்து உமது திருவுளத்தை இந்த நாளில் நிறைவேற்ற எங்களை உமது ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்கே சென்றாலும், எந்த பணியை செய்தாலும், எந்த மனிதர்களை சந்தித்தாலும் அங்கு எல்லாமும் உமது திருவுளம், உமது சித்தம் நிறைவேற வரமருளும். ஒருபோதும் தீமையின் பக்கமாக, அநீதியின் பக்கமாக, தீமைகளுக்கு அடிமையாகின்ற தீய நண்பர்களோடு சேராமல் ஆண்டவரே உமது வழியில் நடக்கவும், உமது திருவுளத்தை நிறைவேற்றவும் உம் அருள்துறையை வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எலியாவினுடைய ஆவியினால் எலிசா நிறைவு பெற்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜபத்தினுடைய மேன்மையையும் வலிமையையும் புனிதத்துவத்தையும் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. முதல் சிந்தனையாக, நம் ஜபம் எப்பேற்பட்ட ஜபமாக இருக்கிறது? நம்முடைய ஜபம் ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குதா, அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதா? சில நேரங்களில் நம்முடைய ஜபம்
ஒரு பெர்ஃபார்மன்ஸா மாறிடுது. ஆர்ப்பரித்து சத்தம் எழுப்பி குரல் எழுப்பி அடுக்கடுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி உளறுகின்ற ஜெபமாக மாறுகிறது. மிகுதியான சொற்களை அடுக்குவதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என நம்பாதீர்கள் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். மாறாக நம் ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும் என்றால், மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 7-8 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, உங்களுடைய ஜெபம் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஜெபமாய் இருக்கட்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்பிற்குரியவர்களே. ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களுடைய தெய்வத்தை இவ்வாறு வழிபடுவார்களாம். அந்த தெய்வத்திடம் சென்று அதன் காதில் மிக சத்தமாக குரல் எழுப்பி தங்களுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை சத்தமா உறக்க கத்தி 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 சொல்லுவாங்களாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த தெய்வம் ஒரு செவிட்டு தெய்வம். கத்தி கத்தி சொன்னாதான் அதனுடைய செவிகளில் ஒலிக்கும், அதனுடைய மனம் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார்கள் என்கிற நம்பிக்கையானது அந்த பழங்குடி மக்களிடையே இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் தெய்வத்திற்கு நாம் அப்படி குரல் எழுப்பி சத்தமாக ஆர்ப்பரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இறைவார்த்தை சொல்லுகிறது, நம் தந்தை நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார். நம் தேவையை அறிந்தவராக நம் இறைவன் இருக்கிறார். நாம ஜெபிக்கிற ஜெபம், ஒப்பு கொடுக்கிற மன்றாட்டுக்கள் எல்லாமே அவரோடு நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஜெபமாயிருக்கணும். நாம் அவரோடு இணைந்திருக்கிற ஜெபமாயிருக்கணுமே ஒழிய பிதற்றக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸா அது மாறக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கத்தோலிக்க திருச்சபையும் தள்ளப்படுவது மிக மிக வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஜெபத்தினுடைய மையம் என்பது நம் தேவை அல்ல, மாறாக இறைவனுடைய சித்தமும் அவருடைய திருப்பெயரும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய மையம் எது? நம்முடைய தேவைகளை மிகுதியாக அடுக்கிக் கொண்டே போகிறோமா, அல்லது இறைவனுடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய சித்தத்திற்காக, திருவுளத்திற்காக ஜெபிக்கிறோமா? இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் 6வது அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள் இறைவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய 3 சொற்களை வெளிப்படுத்துகிறது. உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய திருநாமம் போற்றப்படுவதாக, உம்முடைய சித்தம் விண்ணுலகில் செயல்படுவது போல மண்ணுலகிலும் செயல்படுவதாக என்று சொல்லி, உம்முடைய சித்தம், உம்முடைய ஆட்சி, உம்முடைய திருப்பெயர் வாழ்த்த பெறுவதாக என்று சொல்லி, முதலில் நாம் இறைவனை போற்றி புகழக்கூடிய, இறைவனை துதித்து ஆராதிக்கக்கூடிய சொற்களாக அமைந்திருக்கின்றன. அவருடைய திருநாமம் போற்றப்படவும், இறைவனுடைய திருவுளம் நம்மில் நிறைவேறவும் ஜெபிக்கணும். அதன் பிறகு நம்முடைய தேவைகள் நிச்சயமாக இறைவனிடத்தில் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவது, நம்முடைய அன்றாட உணவிற்காக, நம்மை ஆண்டவர் தீமையிலிருந்து பாதுகாப்பதற்காக, இறைவன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். எனவே நம்முடைய ஜெபம் எதை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை உணரவும் இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அன்பு சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு இல்லாத ஒரு ஜெபம் நிச்சயமாக ஒரு முழுமை பெற்ற ஜெபமாக இருக்க முடியாது. நம்முடைய ஜெபம் ஒரு மன்னிப்பின் ஜெபமாக இருக்கணும். யாருடனாவது மனஸ்தாபத்திலோ, கோபப்பட்டோ, பேசாமலோ, வெறுப்புணர்வுகளையோ, கசப்பான அனுபவங்களையோ உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நான் இறைவனிடத்தில் ஜெபிக்கிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், நற்கருணை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன் என்பதில் அர்த்தமில்லை. ஒருவர் மற்றவரை மன்னிப்பதற்கு முன் வரணும். அதனால தான் ஆண்டவர் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் அந்த ஜெபத்தை முதல் பகுதியில் நிறைவு செய்தாலும், மன்னிப்பிற்கென்று இன்னொரு
கூடுதலான சொற்களையும் அடுக்கி சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு முன்வரணும், குற்றங்களை மன்னிப்பதற்கு முன்வரணும். அப்பொழுது உங்கள் தந்தையாம் கடவுள் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று சொல்லி அற்புதமாய் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி நம்மை வழிநடத்துகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் மிக அழகான ஆழமான சிந்தனையை கொடுக்கிறது. எப்படி இறைவாக்கினர் எலிசா ஆண்டவரோடு இணைந்திருந்தார், இந்த ஜபத்தினுடைய முழுமையான ஒரு வாழ்க்கையாக எலிசாவினுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை அது குறித்து காட்டுகிறது. எலிசா தன் வாழ்நாள் முழுவதும் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இறந்த பிறகும், ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லாடல், இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்து கொண்டே இருந்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் எல்லாம் வியப்புக்குரியனவாயிருந்தன. இவை யாவும் கண்டு, பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்தினுடைய அந்த இறுதி பகுதி நம் ஒவ்வொருவருடைய மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இறைவாக்கினர் எலியா இருந்தார், அற்புத அதிசயங்களை செய்தார். அவர் விண்ணகத்திற்கு நெருப்பு குதிரைகளோடு தேர்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருக்கு பின்பாக வந்த இறைவாக்கினர் எலிசா பல அற்புத அதிசயங்களை செய்தார். ஆனாலும் என்ன நடக்குது பாருங்களேன், இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக இதனால் நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகம் எங்கும் சிதறடிக்கப்படும் வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு அவர்கள் விலகவே இல்லை. ஆண்டவருடைய வேதனையை இது வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு இறைவாக்கினர்களை அனுப்பினாலும், இறை வார்த்தைகளின் வழியாக உங்களை திடப்படுத்தினாலும் உறுதிப்படுத்தினாலும் நம்பிக்கை இல்லாததனால அந்த பாவ செயல்களை விட்டு மனம் மாறாமல் இருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் மனம் வருந்துகிறார். சகோதரனே, சகோதரியே, மனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாய் இந்த திருப்பலி இருக்கிறது என்றால், இந்த இறை வார்த்தை பகுதி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்றால், நிச்சயமாய் இறைவனுடைய அன்பிலும் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் வாழுகிற பேறு பெற்ற மகனாய் மகளாய் இந்த நாளில் நீ இருப்பாய். ஆமீன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலிப்பீடத்தில் ஆண்டவருடைய காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். தூய ஆவியினுடைய வல்லமையினால் இந்த காணிக்கைகள் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் உடலாகவும் கிறிஸ்துவின் இரத்தமாகவும் மாறுகிற இந்த தருணத்தில் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் முன்னிலையில் ஏறெடுப்போம். ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமது நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் நமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் மகிழ்ச்சியோடு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இருள் சூடும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையே அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெபம் இறைவனுக்கு உகந்த ஜெபமாய் மாற சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம்.